உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செஞ்சுருக்குறோம். ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்ல க்ரன்ச்சியான பொட்டேட்டோ தாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. நல்லா மாவு மாதிரி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. இந்த பச்சை மிளகாவில் வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காதுங்க. புதினா தழை இது கூட கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்திருக்கிறோம். நல்லா நீளமாக கட் பண்ணி நம்ம 2 கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் காரத்துக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் சேர்த்திருக்கிறோம். இன்னொரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கிறோம். தேவையான உப்பு நல்லா சேர்த்தி இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணிகள் எதுவுமே ஊற்றிடாதீங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த மசிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுலேயே நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டுறணும். இது கூட நான் 2 கைப்பிடி அளவு ப்ரெட்டை நல்லா மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாங்க. இந்த மாதிரி நல்லா இது கூட சேர்த்தி விட்டு நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. நல்லா அந்த மசாலா நம்ம போட்ட அந்த பொருள், அந்த ப்ரெட்டு தூள், இது எல்லாமே நல்லா ஒன்றா நல்லா மசிஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சு இதை எடுத்து வச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. இது கூட சாஸ் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இன்னொரு பவுலில் வந்து நம்ம மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதை நல்லா நம்ம அந்த பிணைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா வந்து உருட்டி ஒரு ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தான் டிக் பண்ணி நம்ம அந்த ப்ரெட்டோட தூளில் அப்ளை பண்ணுவோங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிட்டோம்னா சட்டுன்னு பண்ணிடலாங்க. இந்த டிஷ்ஷு ரொம்ப நேரம் ஆகாது. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க. இது கூட நம்ம வந்து கட்லெட் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சுற்றி இது பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு 4 பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீளமாக நான் அந்த நீல ஷேப்லேயும் நம்ம பண்ணுறோம். 3 விதமான ஷேப் நம்ம பண்ணியிருக்கிறோங்க. ஒன்று ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கோம், நீல ஷேப் பண்ணியிருக்கோம், அடுத்தது வந்து உருண்டை ஷேப்பில் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம வந்து அந்த மைதா மாவில் நல்லா டிக் பண்ணி எடுத்துடலாம். மைதா மாவுக்கு பதிலாக எக்கு கூட நம்ம பயன்படுத்தலாங்க. நம்ம இது வந்து ப்ரெட்டு தூள் நல்லா நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நல்லா வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி நல்லா இது கூட நல்லா சுற்றி அப்ளை பண்ணணும். ரவுண்டில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி நம்ம இன்னொரு தட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி தாங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அப்ளை பண்ணி அந்த ப்ரெட் தூளில் எல்லாமே அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப தான் நம்ம போடணும். குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக நம்ம இது வந்து குட்டீஸுங்களுக்காக பண்ணுற ஒரு டிஷ் தான். பெரியவங்களோட குட்டீஸுங்களுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடைகளெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. கண்டிப்பாக குட்டீஸ் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாருமே ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாங்க. நம்ம ப்ரெட்டு தூளுக்கு பதிலாக வரிக்கித்தூள் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதை அது கூட சேர்த்திக்கலாங்க. இந்த 4 பீஸையும் நம்ம அது கூட போட்டுட்டு நல்ல ஒரு கம்பி மாதிரி வச்சு நம்ம அதை அப்படியே மெதுவாக திருப்பி விடணும். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மகிழ்குட்டி எப்போ ரெடி ஆகும்னு ரொம்பவே ஆர்வத்தில் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. மெயினாகவே நம்ம மகிழ்குட்டிக்கு உருளைக்கிழங்குல தான் அதிகமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் வச்சு கேட்டுகிட்டே இருப்போம் உருளைக்கிழங்குல. அவ்வளோதாங்க, பார்த்தீங்களா, பார்க்குறக்கு அப்படியே கட்லெட் மாதிரி இருக்குது. இதில் ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம்னா கட்லெட் ஷேப்புக்கு வந்துடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம உருண்டை ஷேப்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம இதே மாதிரி எடுத்துடலாங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல க்ரன்ச்சியான பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சாஸ் இருந்தால் போதுங்க, சும்மா அட்டகாசமாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம சும்மா சாப்பிட்றதோட இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உருளைக்கிழங்கு